கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். இதுவரையில் உங்களை நடத்தினவர் இன்னும் நடத்துவார். ஜீவ வார்த்தை மூலம் உங்களை எவ்வளவாய் கர்த்தர் தைரியப்படுத்தி திடப்படுத்தி வாக்குத்தத்தங்களை கொடுத்த அற்புதங்களை செய்திருக்கிறார். அதற்காக இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த நாளிலும் உங்களுக்கு தேவையான அற்புதத்தை இயேசுப்பா செய்வார். பயப்படாதீங்க, நம்பிக்கையாக இருங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும்னா ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். சரியா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 16:1. தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன். தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்னா கர்த்தரை நம்பி இருந்தால் காப்பாற்றுவார். அதான் சங்கீதக்காரன் அப்படி ஜெபிக்கிறார். யார் கர்த்தரை நம்பி இருக்கிறாங்களோ அவங்கள அவர் காப்பாற்றுவார். நீங்கள் ஏதாவது கெட்டாத நிலையில் இருக்கிறீங்களா? போராட்டத்தில் இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிக்கி இருக்கிறீங்களா? என்னை யார் காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்களா? எனக்கு ஒரு வியாதி வந்துச்சுது, இந்த வியாதியில் என்னை யார் காப்பாற்றுவாங்க அப்படி நினைக்கிறீங்களா? இயேசுப்பா உங்களை காப்பாற்றுவார். ஒரு வழக்கு வந்துச்சுது, அந்த வழக்கில் என்னை யார் காப்பாற்றுவான்னு நினைக்கிறீங்களா? இயேசுப்பாட்ட வந்து பாருங்கள். அந்த வழக்கிலேருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆண்டு நடத்துவார். சரியா? எந்த சூழ்நிலை இருக்கலாம், ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு காரியத்தில் மாட்டிட்டீங்க. வேடனுடைய கண்ணியில் மாட்டின ஒரு குருவியைப் போல ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அறிந்தோ அறியாமலே போய் மாட்டிக்கொண்டீங்க, சிக்கி கொண்டீங்க. இப்போ என்ன செய்வது அப்படின்னு உங்களுக்கு தெரியலை. அது சில வேளையில் வாழ்க்கையை அழித்து போட்டுருமோ அப்படின்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. இயேசுப்பா கூட இருக்கிறார். அவர் உங்களை காப்பாற்றுவார். அவர் காப்பாற்றுகிற தெய்வம். ஆபத்து நேரத்தில் ஓடி வருகிற தெய்வம். நம்ம நெருக்கப்படும் போது ஓடி வருகிற தெய்வம். எதிர்ப்பு மத்தியில் நம்ம கூட துணையாக இருக்கிறவர். இன்றைக்கு உங்களை காப்பாற்ற போகிறார். தூக்கி எடுக்க போகிறார். பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது. சில வேளையில் உங்கள் பிள்ளைகளுக்காக கூட நீங்கள் கலங்கிட்டு இருக்கலாம். என் பிள்ளை ஒரு ஆபத்தில் சிக்கிட்டான், அல்லது உங்கள் புருஷனுக்காக கலங்கி இருக்கலாம். என் புருஷன் ஒரு ஆபத்தில் சிக்கிட்டார். பயப்படாதீங்க, காப்பாற்றப்படுவாங்க. ஏதாவது விபத்தில் சிக்குண்டு ஆபத்தான நிலையில் யார் இருந்தால் கூட பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நம்புவீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோட கூட ஜெபிப்பீங்களா? ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிற பிள்ளைகளை காப்பாற்றுகிற தெய்வமே, யாரெல்லாம் இக்கட்டு ஆபத்து நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும், விடுதலையாக்கும். சிங்கக்கவியில் தானியலை விடுதலையாக்கினவர், தீச்சூழல் இந்த 3 வாலிபர்களை விடுதலையாக்கின தெய்வம். எந்த நெருக்கத்தில் இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும், எந்த உபத்திரத்தில் இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றி இந்த பூமியில் சாட்சியாக வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். குறிப்பாக கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவங்களை விடுதலையாக்குங்க. பிறந்த நாளை இன்றைக்கு காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அந்த குடும்பங்களை வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, வியாபாரம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விவசாயம் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. கூலி வேலை செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. மீன்பிடி தொழில் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. எல்லாரையும் யார் யார் என்னென்ன செய்து கொண்டிருக்காங்களோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறட்டும். கர்த்தர் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.